இந்த பதிவில் கடந்த 9/6/2024 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுடைய கணித வினா. இது வினா எண் 138. இது பாருங்க, கேள்வித்தாளை பாருங்க, கேள்வித்தாளை பாருங்க. இந்த வினா எண் இங்க பாருங்க 138. வினா எண் 138 2024. புரியுதுங்களா? CSSE 4GTனா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 தமிழ், ஜென்ரல் தமிழ்னு அர்த்தம். 2024. வாங்க கணக்கு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க, இது மாதிரி ஒரு முக்கியமான மெத்தடுங்க. இது அடிக்கடி இது கேட்குறாங்க, 1 அல்லது 2 கேட்குறாங்க. ஒவ்வொரு குரூப் 4 எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி போடுறதுன்னு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5:3, ஆப்ஷன் பி 1:3, ஆப்ஷன் சி 3:1, ஆப்ஷன் டி 3:5. இந்த ஒரு மாடல் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா, இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ விகிதம் சொல்லுவாங்க தமிழில். இந்த விகிதத்தில் வரக்கூடிய கணக்கு இது. இந்த ஒரு மாடல் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா எப்படி வேணாலும் போடலாம். முதல்ல விகிதம்னா என்னன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த x/y = 2:1 எப்படி எழுதுறோம் பாருங்க. இதான் கொடுத்துருக்காங்க. x/y = 2:1 இதான் கொடுத்துருக்காங்க. அவன் கேட்டிருக்கிறது x² - y² x² + y². இதை பார்த்து பயந்துடாதீங்க. இது எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, x/y = 2/1. இதுதான் அந்த மெத்தட். இதுதான் அந்த x/y இப்படி எழுதலாம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, x-ஓட வேல்யூனா y-ஓட வேல்யூனா, இங்க பாருங்க. அப்ப இதுல இருந்து x = இது நேரா இருக்குல்ல, அதான் x = 2, y = 1, y = 1. அவ்வளவுதான். இப்ப x மதிப்பு தெரிஞ்சு போச்சு, y மதிப்பு தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x² - y² whole bracket x² + y². இதுதான் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிறோம்னா, s = 2, y = 1. இப்போ இந்த x-னுடைய மதிப்பையும் y-னுடைய மதிப்பையும் இதில் சப்மிட் பண்ணுங்க. பிரதிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, என்ன வரும்? x = 2, 2² மைனஸ் y = 1, 1² இங்கே x = என்ன? 2, 2² ப்ளஸ் y = 1, 1². அவ்வளோதாங்க. x-இன் மதிப்பு y-இன் மதிப்பு போட்டாச்சு. இது பெருக்குங்க. 2, 4 மைனஸ் 1, 1 2, 4 ப்ளஸ் 1 × 1, 1. இப்போ 4 1 போயிடுச்சுன்னா 3 4 1 கூட்டினா 5. இதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இந்த விகிதாச்சாரத்திலேருந்து 2 கேள்வி வரும், மினிமம் 2 கேள்வி வரும். ரொம்ப சிம்பிள். நான் அடுத்த வரும்பொழுது விகிதாச்சாரத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து போடுறேன். இது போன 9/6/2024 கேட்ட கேள்வி இது. அதனால் இது பார்த்தா கேள்வி பார்க்கறதுக்கு பெருசாகிற மாதிரி தெரியும். இது சிம்பிள் தான். 3:5 தான் இதுக்கு ஆன்சர். இது எப்படி போட்டோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுபோல் மேலும் பல கணக்குகள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு வருகிற ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாமு. அது வரையும் நீங்கள் குரூப் 4ல் 25 கணக்குங்க.
பொது அறிவில் 75 தான், கணிதத்தில் மட்டும் 25 கணக்கு. நீங்கள் இது போல் இந்த நான் போடுற வீடியோவை பார்த்தாங்களே ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 10 கணக்கு போடுறேன். இருக்கிற சிலபஸில் என்ன டைட்டில் இருக்கோ எல்லா டைட்டில்லையும் ஒவ்வொரு மாடலையும் 10 கணக்கு நீங்கள் பார்த்தாலே டிஃப்ரெண்ட் மெத்தட் இந்த கணக்கு போட்டாலே நீங்கள் கன்ஃபார்ம் 25 எடுக்கலாம். அதனால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி 2 கணக்கு போடுவேன், டெய்லி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் இதுபோல் சிம்பிளான கணக்கு மற்றும் கொஞ்சம் கடினமான கணக்கு எல்லாமே விரிவாக சொல்லித்தரேன். நன்றி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.